விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மனிதநேய ஜனநாயக கட்சி புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீத் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்திருக்கின்றது. அதேபோல எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணித்திருக்கின்றது. அதனை தொடர்ந்து மனிதநேய ஜனநாயக கட்சியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றது. கள்ளக்குறிச்சியிலே கருணாபுரத்திலே கள்ளச்சாராயம் விற்பனை வெகு ஜோராக நடைபெற்று இன்றைக்கு 55 உயிர்களை பழி வாங்கியிருக்கின்றது. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காவல் நிலையத்திற்கு அருகிலேயே அரசு முக்கியமான அலுவலகங்கள் இயங்கக்கூடிய ஒரு பகுதியிலே நூற்றுக்கணக்கானோர் தினந்தோறும் கள்ளச்சாராயம் குடிக்கின்ற இடம் இயங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அரசினுடைய நிர்வாக தோல்வியை இது உணர்த்துகின்றது. உடனடியாக இது போன்ற செயல்களிலே ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அரசாங்கம் விழிப்போடு இல்லாமல் தொடர்ந்து இந்த குற்றச்செயல் நடைபெற்று வந்திருக்கின்றது என்று சொன்னால் அங்குள்ள அதிகாரிகளுக்கு நிச்சயமாக இந்த சம்பவம் உடந்தையாக இருக்கும். அதிகாரிகளுடைய அனுமதியோடு தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுகிறது என்ற தகவலை சென்ற ஆண்டே அதிமுகவினுடைய உறுப்பினர் சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கின்றார். இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் மிகப்பெரிய ஒரு நிர்வாக தோல்வியை அந்த இடத்திலே சந்தித்து இன்றைக்கு 55 உயிர்களை நாம் பலி கொடுத்திருக்கின்றோம். எனவே அரசு இது போன்ற செயல் இனி ஒரு காலமும் நடக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கையுடன் செயல்பட்டு குற்றச்செயல்களிலே ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்.